ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க இந்த அழகான ஃப்ளவர் வேஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ளவர் வேஸ் பண்ணுறதுக்காக 2 கலர் A4 ஷீட் பேப்பர் எடுத்துருக்கேன். 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ஒயிட் கலர் பேப்பரை ஸ்டெம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டெம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஃப்ளார் ரெடி பண்ண போகணும். அதுக்காக இன்னொரு கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதை திரும்பி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி 1 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்னதாக லைன் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம இதே மாதிரி கட் பண்ணும்போது அந்த லைனை தாண்டி போகக்கூடாது, சரிங்களா? சின்ன சின்னதாக ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த A4 ஷீட் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டீங்களா? இப்போ அதை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் ஓப்பன் பண்ண சைடு, ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி 2 பக்கத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கவனமாக பண்ணுங்கள், மாற்றி க்ளூ அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீட்டாக அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டெம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கார்னர்ஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த ஸ்டெம்மில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளார் பீஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றிக்கோங்க, ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப இடம் விடாமல் நெருக்கி பூ வச்சிங்க அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இடைவெளி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அந்த டம்ளரோட அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கிறதுக்காக பெண்ணை வச்சு ஹோல் போட்டுட்டு அப்புறம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த டம்ளரோட அடிப்பக்கத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வச்சு ஃபுல்லாக நம்ம சுற்றி விட போகிறோம். இந்த சணல் நூல் வச்சு ஃபுல்லாக சுற்றி விட போகிறோம், சரிங்களா? க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த சணல் நூலை ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. கப்பு ஃபுல்லாக சுற்றினோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். பாட்டமில் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி லேஸை சுற்றி விட்டுருங்க. இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், சரிங்களா? கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா மேலே ஒட்டலாம். நான் இப்போ உடனே ஒட்டுறதுனால அது கொஞ்சம் கலண்டு வரும், பார்த்துக்கோங்க. மேலே க்ளூ போட்டுட்டு மேல் பக்கத்துக்கும் லேஸ் ஒட்டியிருக்கேன். இப்போவே அழகாக இருக்குது, பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அந்த சணல் நூல் சுற்றுனதும் அந்த கப்புன்னு தெரியாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சீடி எடுத்துருக்கிறேன். அந்த சீடியோட பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கப்பை தலைகீழாக அதில் வைக்கிறோம், சரிங்களா? வச்சதுக்கப்புறமா அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸை நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோன்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, லேஸ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட ஃப்ளார் வேஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளார்ஸ் தூக்கி போட்டோம் அப்படின்னா ஃப்ளார் வேஸ் ஃப்ளார்ஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.